கத்தார் தீ விபத்தில் நெல்லையைச் சேர்ந்த 3 இளைஞர்கள் உயிரிழந்த நிலையில் அவங்களோட உடல்களை மீட்கவும் அந்த குடும்பத்திற்கு தலா 10 லட்சம் ரூபாய் நிவாரணமும் வழங்க முதலமைச்சர் விஜய் உத்தரவிட்டிருக்காரு. இதை பற்றின கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராமசுந்தரம். அமெரிக்க ஈரான் இடையே ஏற்பட்ட அந்த போர் பதட்டம் காரணமாக மத்திய கிழக்கு நாடுகளில் பல்வேறு தொழில்கள் கடுமையாக முடங்கியிருந்தது. கடந்த சில நாட்களுக்கு முன்பு அமெரிக்க ஈரானுடைய அமைதி பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு ஒப்பந்தம் கையெழுத்தான நிலையில் மீண்டும் மத்திய கிழக்கு நாடுகளில் இருக்கக்கூடிய பல்வேறு தொழில்களும் சகஜ நிலைக்கு திரும்பியது. இந்த சூழலில் கத்தார் நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு எண்ணெய் நிறுவனம் நேற்றைய தினம் பணிகளை மேற்கொண்டிருந்த போது அங்கு முதற்கட்ட பணிகளில் அப்போ அந்த நிறுவனத்துடைய ஊழியர்கள் ஈடுபட்டிருந்தார்கள். திடீரென அதில் வெடி விபத்து ஏற்பட்டு பலர் படுகாயமடைந்தார்கள், பலர் உயிரிழந்தார்கள். இந்த சம்பவம் ஒரு பெரும் பதட்டத்தையும் ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்தியது. இந்த நிலையில் அந்த விபத்தில் இந்தியர்கள் 13 பேர் உயிரிழந்ததாக அதிகாரப்பூர்வமாக தூதரகம் வெளியிட்டது. அதே போல அது வெளியுறவுத்துறை அமைச்சகமும் அதனை உறுதி செய்து தகவலை வெளியிட்டது. இந்த 13 பேரில் 3 பேர் திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் என்பது கண்டறியப்பட்டிருந்தது. அதாவது திருநெல்வேலி மாவட்டம் ராதாபுரம் தாலுகாவிற்கு உட்பட்ட யாக்கோபுரம் பகுதியைச் சேர்ந்த பபித் மற்றும் சிவகாமிபுரம் பகுதியைச் சேர்ந்த சுஜித், அதே போல அழகிநம்பிராயபுரம் பகுதியைச் சேர்ந்த சுஜின் ஆகிய 3 பேர் இந்த சம்பவத்தில் உயிரிழந்திருப்பதாக அதிகாரப்பூர்வ தகவல் வெளியாகிருக்கிறது. எண்ணெய் பணிகளை எடுப்பதற்காக இந்திய ராதாபுரம் பகுதியிலிருந்து அங்கு பணிக்கு சென்றவர்கள் உயிரிழந்த சம்பவம் பனகுடி மற்றும் அதன் சுற்றுவட்ட பகுதிகளில் மிகப்பெரிய சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. 3 பேர் உயிரிழந்திருப்பது மிகவும் ஒரு அதிர்ச்சிகரமான தகவலையே நெல்லை மாவட்டத்திற்கும் ஏற்படுத்தியிருக்கிறது. தற்போது அவர்களது உடலை அடையாளம் காணக்கூடிய பணி கத்தார் நாட்டில் நடந்து வருகிறது. அந்த அடையாளம் காணப்பட்ட பின்னர் அந்த உடல்களை மீண்டும் தமிழகத்திற்கு கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகளை தமிழக அரசும் துரிதமாக மேற்கொண்டிருக்கிறது. அந்த உடல்களை தமிழகத்திற்கு கொண்டு திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள உறவினரிடம் ஒப்படைப்பதற்கான அந்த நடவடிக்கைகளை அயலகத்துறையுடைய சேர்ந்து திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் தலைமையிலான அந்த அதிகாரிகளும் உடனுக்குடன் அந்த தகவல்களை பெற்று அவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய நோக்கில் பல்வேறு பணிகளை மேற்கொண்டிருக்கிறார்கள். இந்த சம்பவத்தில் உயிரிழந்த குடும்பத்தினருக்கு இரங்கலை தெரிவிக்கும் வகையில் தமிழக முதலமைச்சர் ஒரு அறிக்கையும் வெளியிட்டிருக்கிறார். உயிரிழந்த குடும்பத்திற்கு தலா 10 லட்சம் நிவாரண நிதியும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சூழலில் உடலை உறவினர்கள் கையில் ஒப்படைப்பதற்கான அனைத்து செலவுகளையும் தமிழக அரசு ஏற்க வேண்டும் என திருநெல்வேலி நாடாளுமன்ற உறுப்பினர் உள்ளிட்டோரும் குரல் கொடுத்திருக்கிறார்கள். அந்த உடலை கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகளை உடனடியாக துரிதப்படுத்த வேண்டும் என்றும் அந்த கோரிக்கைகளை தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது அந்த 3 பேருடைய இறப்பு செய்தி கேட்டு அந்த 3 கிராமங்களுமே மிகுந்த ஒரு சோகத்திற்கு உள்ளாகி இருக்கிறது. உறவினர்கள் என அனைவருமே அவர்கள் வீடு முன்பு சூழ்ந்திருக்கிறார்கள். ஒரு சோகம் நிறைந்த ஒரு பகுதியாகத்தான் அந்த 3 கிராமங்களும் இருந்து கொண்டிருக்கிறது. தற்போது அந்த உடல்களை கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகளை அயலகத்துறை மற்றும் வெளியுறவுத்துறை மூலம் ஏற்பாடுகளை தீவிரமாக மேற்கொள்வதற்கும் அந்த பிரத்யேகமான தொலைபேசி எண்கள், அதாவது அந்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் யார் என்பதை கண்டறிந்து அவர்களுக்கு உதவி செய்யும் நோக்கில் தகவல் தெரிவிப்பதற்கு பிரத்யேகமான தொலைபேசி எண்கள் மற்றும் அதற்கான தொலைபேசி எண்கள் மற்றும் அதற்கான இலவச டோல் ஃப்ரீ எண்களும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்திய அரசு மற்றும் தமிழக அரசு மூலம் அந்த நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. அந்த தொலைபேசி எண்களை தொடர்பு கொண்டு அந்த தகவல்களை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ளவும் அந்த அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த உடலை விரைவாக தமிழகத்திற்கு கொண்டு உறவினரிடம் ஒப்படைப்பதற்கான நடவடிக்கைகளை தமிழக அரசு மேற்கொண்டு வருவதாக செய்திக்குறிப்பில் தகவல் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.